ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மார்னிங் முன்னாடி நாள் அம்மா மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்ததும் பாப்பா மஷ்ரூம் பிரியாணி வந்து கேட்டிருந்தா. சரி, அரிசி பாஸ்மதி ரைஸ் கூட இல்லை, சாதா ரைஸ்லேயே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எண்ணெய் அப்புறம் நெய் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு பட்டை லவங்கம் கிராம்பு அந்த ஐட்டம்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து வதக்கிக்கலாம். நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி வதக்கிட்டு தயிரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் கூட தொட்டுக்கலாம், சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாதா ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1க்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ½ அன் ஹவர் நான் வந்து நார்மலாக நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டும் சரிசமமாக வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி தம் போட்டுடலாம். சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து